செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக பதிவாளரை நிரந்தரம் செய்வதில் முறைகேடு நடைபெற்றதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக பதிவாளர் பிரகாஷை நிரந்தரம் செய்வதற்காக முறைகேடு நடைபெற்றதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடைபெறுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினர்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்காலிக பதிவாளராக இன்சார்ஜ் என்ற அடிப்படையிலே பதிவாளர் பிரகாஷ் என்பவர் செயல்பட்டு வருகின்றார். அவர் மிகவும் வயது குறைந்தவர். அவரை விட மூத்தவர்கள், தகுதியானவர்கள் பலர் பல்கலைக்கழகத்திலே இருக்கும்போது முறைகேடாக அவர் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தற்காலிக பதிவாளரை நிரந்தர பதிவாளராக மாற்றுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் முயற்சி செய்து வருகிறது. இதனை ஏற்க முடியாது என்று இந்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அவரை நிரந்தர பதிவாளராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சிண்டிகேட் உறுப்பினர்களுடைய ஒப்புதல் என்பது அவசியம். எனவே கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட சிண்டிகேட் கூட்டத்தில் இதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை. எதிர்ப்பு தெரிவித்து அந்த தீர்மானத்தை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆனாலும் அந்த நிராகரிக்கப்பட்ட தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பொய்யான ஆவணங்களை உருவாக்கி அவரை நியமனம் செய்ததாக, அதாவது இன்சார்ஜ் பொறுப்பில் இருக்கக்கூடிய பதிவாளர் பிரகாஷை நிரந்தர பதிவாளராக 3 ஆண்டுகளுக்கு இனி அவர்தான் ரெஜிஸ்ட்ரார் என்ற அடிப்படையிலே ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தவறான செயல். இதிலே என்ன நடந்திருக்கிறது, யார் யார் இதிலே துணை போய் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிண்டிகேட் உறுப்பினர்கள் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்களும் இந்த முறைகேடுக்கு துணை போகிறார் என்பது சிண்டிகேட் உறுப்பினர்கள் நமக்கு தரக்கூடிய தகவலாக இருக்கின்றது. அவர் தொடர்ந்து ஆளுநருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஆளுநர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் இவ்வாறு செயல்படுவதாகவும் சில உறுப்பினர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் என்பது ஒரு பதிவாளரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓபன் கால்ஃபர் நடத்த வேண்டும். அதாவது நேர்காணல் நடத்தி தகுதியான நபர் யாரோ அப்படித்தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் எந்த விதமான நேர்காணலும் நடத்தாமல் நேரடியாக ஒருவரை பதிவாளராக நியமனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என சிண்டிகேட் உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். புகார் கடிதமும் அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.